இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றினிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியோட 21வது அத்தியாயத்தை தான் கேட்க போறோம். நான் உங்க ஆர்.ஜே. ஹரி. இன்னைக்கு நம்ம எதோட சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான். அது வேற எதுவும் இல்லை, விக்கல் தான். விக்கல் எல்லாருக்குமே வரக்கூடியது தான். அந்த விக்கலை எப்படிலாம் நிறுத்தலாம், எப்படி இந்த விக்கல் வருது, அது வர்றதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் மீண்டும் பள்ளிக்கு போகலாம்ன்ற செக்மெண்ட்டில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நானும் உங்களை மாதிரி ரொம்பவுமே ஆர்வமாக தான் இருக்கேன். எப்படி தான் இந்த விக்கல் வருதுன்றத இந்த நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம்,
என்னடா விக்கல் எடுக்குதுன்னு தெரியுதுல்ல, தண்ணியை குடிக்க வேண்டியதானே. டேய் அந்த வாட்டர் பாட்டிலை கொஞ்சம் எடுடா. இந்தாடா பார்த்து பொறுமையாக குடி. என்னடா தண்ணி குடிச்சும் உனக்கு இன்னும் விக்கல் நிற்கவே இல்லை. சரி, நான் மதியானம் லஞ்சுக்கு சப்பாத்தியும் சர்க்கரையும் எடுத்துன்னு வந்திருக்கேன். உனக்கு நான் சர்க்கரையை தரேன், அதை சாப்பிடு. அப்பயாச்சும் விக்கல் நிற்குதான்னு பார்க்கலாம். சரிடா சீக்கிரமாக கொடு, சார் வந்துட போகிறாரு. இந்தாடா கையை காமி. அட என்னடா இந்த விக்கல், சர்க்கரையை சாப்பிட்டா நிற்கல. சரி இப்போ பாரு. பூ. ஏய் லூசாடா நீ, இப்போ எதுக்குடா கத்தனை? எப்படி பயந்துட்ட தெரியுமா இப்போது? அது இல்லைடா, இப்படி பயமுத்துனாதான் விக்கல் உடனே நின்றுமா, அதனால தான் உன்னை பயமுத்துனேன். அட போடா, இன்னும் விக்கல் நிற்கவே இல்லை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். அட யார் பாதி விற்கிறது? சார் இவன் தான் சார் விக்கிட்டே இருக்கான். இவனை யாரும் நினைக்கிறாங்க போல. டேய் உன்னை யாரை நினைக்கிறா? அட அது அப்படிலாம் இல்லைடா, விற்கிறது நினைக்கிறதாலலாம் வராது. சார் அப்போ எப்படி சார் இந்த விக்கல்லாம் வருது? நம்ம மூச்சு குழாயில் உள்பக்கமாக பார்த்தோன்னா மடிப்பு மாதிரி திசுக்கள் இருக்கும். அது மூடி மூடி திறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வோக்கல் கார்டு, அதாவது குரல் நாளங்கள்னு பேர். அது திறந்து திறந்து மூடும்போது ஒரு கேப் வரும். அந்த கேப்பை தான் நம்ம லிக்கோட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்படி திறக்கும்போது தான் அந்த கேப் வழியாக காற்று நம்ம லங்ஸு, அதாவது நுரையீரல் நோக்கி போகும். அதே மாதிரி வெளியே வரும்போது அதை கடந்து தான் வரும். நம்ம காற்றை வாய் வழியாவோ இல்லைனா மூக்கு வழியாவோ அனுப்பும்போது நுரையீரலுக்கு இப்படி தான் போகும். இந்த வோக்கல் கார்டு மேலே காற்று படும்போது ஒரு அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு தான் நம்ம வாய் வழியாக வரக்கூடிய சத்தம், அதாவது நம்ம பேசுகிறோம்ல அந்த சத்தம். இன்னொரு விஷயம், நம்ம 2 லங்ஸுக்கு கீழே டயாஃப்ரேம்னு ஒரு அமைப்பு இருக்கும். இப்படி காற்று உள்ளே இருந்து வெளியே போகும்போது டயாஃப்ரேம்ன்ற மசில் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி காற்று உள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு சொன்னேன். அப்புறம் அது போயிட்டு எப்படி நடுவில் இருக்கிற வோக்கல் கார்டை தொட்டு நம்மளுக்கு சத்தம் வருது, இதெல்லாம் பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது எப்படி விக்கல் வருதுன்னு பார்ப்போம். சில நேரங்களில் அந்த டயாஃப்ரம்னு ஒன்று சொன்னல, அது நார்மலாக சுருங்கிறத விட ரொம்ப வேகமாக டக்கு டக்குன்னு சுருங்கிடும். அப்படி சுருங்கும்போது நம்மளுடைய லங்ஸும் சடனாக விரிவடையும், அதாவது என்லார்ஜ் ஆகும். அப்போது வெளியிலிருந்து உள்ளே வர காற்று நார்மலாக வரதை விட ரொம்ப வேகமாகவே உள்ளே வரும். இப்படி வேகமாக வர காற்றை தடுக்கிறதுக்காக நம்ம வோக்கல் கார்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சடனாக க்ளோஸ் ஆகும். அப்போது அந்த காற்று வோக்கல் கார்டு மேலே படும்பொழுது வர சத்தம் தான் இந்த விக்கல். இப்போ புரிஞ்சுதா? சார் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த டயப்ரம் நார்மலாக ப்ராசஸ் ஆகும்போது டக்குன்னு எதுக்கு சார் சுருங்குது? இந்த டயாஃப்ராம் ஏன் சடனாக வேகமாக சுருங்குதுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 நர்வ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். நர்வ்ஸா? அது என்னென்ன நர்வ் சார்? அது என்னென்னா, ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயாஃப்ரேமை நம்ம மூளையோட கனெக்ட் பண்ணோம், அதுக்கு பேர் ப்ரானிக் நர்வ். இன்னொன்று வயிற்றை நம்ம மூளை கூட கனெக்ட் பண்ணோம், அதுக்கு பேர் வாகஸ் நர்வ். இந்த ரெண்டுமே தான் நம்ம டயாஃப்ரேம் சுருங்குறதுக்கும் வீரியத்துக்கும் காரணம். இதனால தான் நம்மளுக்கு விக்கலும் வருது. சார் அப்போ இந்த 2 நேரமும் என்ன சார் பண்ணும்? சில நேரங்களில் நம்ம மூளை என்ன பண்ணுன்னா, நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு காற்றை வேகமாக இழுக்கணும்னு என்ன பண்ணுன்னா, நம்ம ப்ரானிக் நர்வ்ஸ் இருக்குல்ல, அது மூலமாக மூளையிலேருந்து டயாஃப்ரேமுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அப்போது டயாஃப்ரேம் என்ன பண்ணுன்னா, நம்ம வேகமாக சுருங்கணும்னு நினச்சிக்கிட்டு அப்போது அது வேகமாக சுருங்கும். அப்படி ஆவதுனால தான் விக்கல் வரத்துக்கு காரணம். இன்னும் சில காரணம் கூட இருக்குது. சில நேரங்களில் நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம். அப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வகுஸ் நர்வை அது தூண்டிவிடும். அது எப்படி சார் நடக்கும்? நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது இரைப்பை பகுதி ரொம்ப பெருசாக வீங்கிடும். அப்போது அந்த வகுஸ் நர்வ் தூண்டப்படும். இப்போது அந்த டயாஃப்ரம் இரைப்பைக்கு மேலே தான் இருக்கும். அப்படி இந்த இரைப்பை பெருசாக வீங்கும் பொழுது அந்த இரைப்பை டயாஃப்ரம் மேலே படும். அப்போது அந்த டயாஃப்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரானிக் நர்வ் மூலமாக மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். உடனே மூளையும் ஒரு சிக்னல் அனுப்பும். அப்படி அனுப்பும் பொழுது டயாஃப்ரம் உடனே சுருங்கும். அப்போ நம்மளுக்கு விக்கல் ஏற்படும். இதனால தான் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ, இதனால தான் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார், எதுக்கு சார் அப்படி சொல்கிறாங்க? அதுவா, நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடும்போது
நம்ம சாப்பிட்ற சாப்பாடோடு சேர்ந்து காற்றையும் நம்ம முழுங்கிடுவோம். அப்படி காற்றையும் சேர்த்து முழுங்கும் போது நம்மளுடைய வயிறு, அதாவது இரைப்பை ஃபுல்லாகிடும். அந்த காற்றையும் நம்ம இரைப்பை வந்து சேர்த்து வச்சுக்கும். இதனால் நம்ம கம்மியாக சாப்பிட்டா கூட நம்ம வயிற்றில் காற்று இருக்கிறதுனால நம்மளுடைய வயிறு வந்து ஃபுல்லாகி இரைப்பையும் பெருசாகிடும். இப்படி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரைப்பை பெருசாச்சுன்னா அது டயஃப்ராம் மேலே முட்டும். டயஃப்ராம் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ரானிக் நர்வ் மூலமாக சிக்னல் சென்ட் பண்ணும். அப்போது மூளையும் நம்மளுக்கு ப்ரானிக் நர்வ் மூலமாக நம்மளுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். இதனால் டயஃப்ராம் உடனே சுருங்கிறதுனால நம்மளுக்கு விக்கலும் வரும். இதனால தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம். அடுத்த காரணம் என்னென்னா, நான் சொன்னல ப்ரானிக் நர்வ், வெகஸ் நர்வ், இது எல்லாமே ஒரு உணவு குழாயின்னு சொல்லப்படுற ஒரு குழாய்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம சூடாவோ இல்லை காரமாகவோ சாப்பிடும்பொழுது அது உணவு குழாய்க்கு போகும்போது அது பக்கத்தில் இருக்கிறதுனால அதையும் தூண்டும். ஸோ அகைன் நம்ம டயஃப்ராம் மூலமாக சிக்னல் அனுப்புறதுனால நம்மளுக்கு விக்கல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போது மது அருந்துறாங்கல்ல, ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால கூட இந்த விக்கல் வந்து வரும். ஏன் அப்படின்னா ஆல்கஹால் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டா கூட எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட நம்மளுக்கு விக்கல் ஏற்படும். அதே மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் கூட நம்மளுக்கு விக்கல் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சார், டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆனால் கூடவா? அது எப்படி சார்? அதுவா, நான் சொல்கிறேன். இப்போது ஏதாச்சும் நம்ம சூடாக சாப்பிட்றோன்னு வச்சுப்போம். ஐயோ சுட்டுச்சேன்னு நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? கூலிங்காக ஒரு தண்ணியையோ இல்லை ஏதாச்சும் ஒரு கூல்ட்ரிங்கையோ குடிப்போம். அப்போது நம்ம உடம்புக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நர்வஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னடா இது புதுசாக ஹை டெம்பரேச்சர் வருது, உடனே ஒரு கோல்ட் டெம்பரேச்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகும்போது நர்வ்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி அதை உடனே விக்கல் உண்டாகும். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் சேலஞ்ச், அது மட்டும் இல்லை, மென்டல் சேலஞ்சும் கூட. அதாவது மன ரீதியான மாற்றம். இந்த மாதிரி என்ன மாற்றம் ஆனால் கூட நம்மளுக்கு விக்கல் வரும். என்ன சார், மன ரீதியாக மாறினா கூட விக்கல் வருமா? புதுசாக இருக்கே. ஆமாம், புதுசாக தான் இருக்கும். நம்ம திடீர்னு சந்தோஷப்படுறோம், திடீர்னு பயப்படுறோம். இது மாதிரி நடக்கும்பொழுது விக்கல் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். பயந்தால் விக்கல் ஏற்படும், ஓகே. சரி, நீ இப்போது இவ்வளோ நேரம் விக்கிக்கிட்டே இருந்த, அந்த விக்கல் நிறுத்தத்துக்கு நீ என்னெல்லாம் பண்ண? அதுவா சார், தண்ணி குடிச்சு பார்த்தேன், இவன் சக்கரை கொடுத்தான், சாப்பிட்டு பார்த்தேன், இவன் என்ன பயமே முத்தனான், அப்போ கூட விக்கல் நிற்கலை சார். இந்த தண்ணி குடிக்கிறது, சர்க்கரைலி வாயில் போடுறது, இதெல்லாம் ஒரு சில பேர் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணால் தான் விக்கல் நிற்கும்னு எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூவுமே பண்ணலை. ஆனால் விக்கலை நிறுத்த சயின்டிஃபிக்காக ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. இதை பண்ணால் கண்டிப்பாக விக்கல் நிற்கும்னு சொல்கிறாங்க. என்னது, விக்கல் நிற்க வழியா? சார் சீக்கிரமாக சொல்லுங்கள் சார், இவன் காலையிலேருந்து விக்கிக்கிட்டே இருக்கான். ஆமாம், இருக்குது. ஒரு பேப்பரால் ஆன பேகை எடுத்துக்கணும். அது பாலித்தீன் கவராக இருக்கக்கூடாது, பேப்பர் பேக்காக மட்டும்தான் இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு வாய் ஃபுல்லாக உள்ளே இருக்கிற மாதிரி அதை கேப்பே இல்லாமல் அதை வச்சுக்கணும். இப்போது மூச்சு நல்லா இழுத்து இழுத்து விடணும். அப்படி விடும்பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும். அதாவது நீங்கள் உங்கள் மூச்சையே இழுத்து இழுத்து விடும்பொழுது ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்றதுக்காக மூச்சுக்குழாய் வழியாக தேவையான ஆக்சிஜனை எடுக்கிறதுக்கு வோக்கல் கார்டை ரொம்ப திறக்க வைக்கும். அப்படி திறக்க வைக்கும்போது தான் வோக்கல் கார்டு மூலமாக காற்று போயிட்டு வரத்துக்கு நிறையா வழி கிடைக்கும். இது மூலமாக விக்கலங்க நின்றுடும். சார், இப்போ பேப்பர் பேக் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதை பண்ண முடியும். இப்போ பேப்பர் பேக் இல்லாத இடத்துல வேறு எதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் சார். ஒருவேளை அந்த இடத்துல பேப்பர் பேக் இல்லை அப்படின்னா அந்த டைமில் இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை நல்லா இழுத்துட்டு 20 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அப்படி உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது பொறுமையாக மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விடணும். இப்படி பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம உள்ளேயே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது பிளட்டில் சேரும். அப்போது பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னா மூளை ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிக்னல் அனுப்பி நம்மளுக்கு விக்கலை நிறுத்தும். இதை இப்போ நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார், விக்கல் நின்றுச்சு சார். இப்போது உனக்கு சில வினாடிகள்லேயே உன்னுடைய விக்கல் வந்து நின்று போயிடுச்சு, கரெக்டாக? இதே மாதிரி
ஒரு சில வினாடிகள் இல்லைனா ஒரு சில நிமிடங்கள் இதெல்லாம் வந்தால் ஓகே, இதில் பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி வாரக்கணக்கில் மாதக்கணக்கிலலாம் வந்தால் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதை நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்தே ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன ரீசனாக இருந்தால் ஓகே, டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தொடர்ந்து இது வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம உறுப்பில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வரும். உதாரணத்துக்கு நம்ம தொண்டையில் முடி மாட்டிக்கிச்சு அப்படின்னாலும், அதே மாதிரி காதோட ட்ரம் பகுதியில் ஏதாச்சும் உறுத்தல் இருந்தாலோ இந்த மாதிரி இம்பேக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு விக்கலும் வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும். என்ன சார் சொல்கிறீங்க? வாரக்கணக்கிலாம் கூடவா விக்கல் வரும்? ஆமாம், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? ஒருத்தர் வருஷ கணக்காக விக்கிக்கிட்டே கூட இருந்திருக்காரு. என்ன சார் சொல்கிறீங்க? வருஷ கணக்காவா? அமெரிக்காவில் சார்லஸ் என்றவர் தொடர்ந்து 68 வருஷங்கள் விக்கிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்காக அவருக்கு கின்னஸ் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது 68 வருஷமாவா? ஆமாம் பசங்களா. சரி ஓகே, விக்கல் வராமல் இருக்க என்னடா பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா இப்போது? அப்படியே விக்கல் வந்தாலும் இனிமேல் நான் சொன்ன ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூட இந்த மாதிரி விக்கல் வந்தால் அவங்களுக்கும் இந்த ட்ரிக்கை சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாத்தீங்களா, நானும் உங்களை மாதிரி இது சாதாரண விக்கல்னு தான் நினச்சேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இந்த விக்கலுக்கு பின்னாடி எவ்வளோ சயின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் என்ன மாதிரியே இதில் இருக்க சயின்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அடுத்து எதை பற்றி கேட்க போகிறோம் தானே யோசிக்கிறீங்க? அடுத்தும் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளோட சயின்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது வேற எதுவும் இல்லை, நம்ம எல்லாரும் ஓட்டுற பைக்கு, காரு இதெல்லாம் பற்றி தான். பைக்கு காரெல்லாம் பற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? பைக்கு காரை பற்றி இல்லை, இந்த பைக்கு காரில் போடுற பெட்ரோல் டீசலை பற்றி. பெட்ரோல் போடுற வண்டியில் டீசலை போட்டால் என்ன ஆகும், டீசல் போடுற வண்டியில் பெட்ரோலை போட்டால் என்ன ஆகுன்றதை பற்றி தான் இன்னைக்கு 4 அறிவியல் செக்மெண்ட்டில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்காக அதை பற்றி சொல்கிறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நாளாக ஒரு கொஷின் இருந்திருக்கும். ஏன் பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின்னு 2 இன்ஜின் வச்சுருக்காங்க? பெட்ரோலும் எரியக்கூடியது தான், டீசலும் எரியக்கூடியது தான். அப்புறம் ஏன் ரெண்டுத்துக்கும் தனித்தனி இன்ஜின் இருக்குது? மேக்ஸிமம் ஏன் பைக்கில் எல்லாம் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, கார்லலாம் ஏன் டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க? அதே மாதிரி லாரி, பஸ்ஸு இதெல்லாம் ஏன் டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் இன்ஜினில் டீசலை போட்டால் என்ன ஆகும், டீசல் இன்ஜினில் பெட்ரோலை போட்டால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக நம்மளுடைய பைக்கில் எல்லாத்துலேயுமே நம்ம பெட்ரோல் போடும் போதும் சரி, இல்லை பெட்ரோல் கீழே விழுந்தாலும் சரி, அந்த பெட்ரோல் சீக்கிரமாக எலாபரேட் ஆகிடும், அதாவது சீக்கிரமாக காணாமல் போயிடும். இதே மாதிரி தான் டீசல்லையும் நடக்கும். ஆனால் இது ரெண்டுமே நடக்கக்கூடிய டைம்ன்றது வேறவாக இருக்கும். ஏன் இந்த காரணம் இருக்குது அப்படின்னா, பெட்ரோலோட அடர்த்தியும் டீசலோட அடர்த்தியும் வேறவாக இருக்குது. இதனால தான் இது ரெண்டுமே எலாபரேட் ஆகிறதுக்கு எடுத்துக்கூடிய டைம்ன்றதும் வேறவாக இருக்குது. இதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். இது எப்படி ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்றதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றதை முதல் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக காரோட இன்ஜின் எடுத்தாலும் சரி, இல்லை பைக்கோட இன்ஜின் எடுத்தாலும் சரி, அதில் ஒரு 4 விஷயங்களை பண்ணுறது மூலமாக தான் இந்த இன்ஜின் வேலை செய்யுது. அதில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இன்ஜின்ஸில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே பொதுவாக இருக்கக்கூடியது பிஸ்டன் மற்றும் சிலிண்டர்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பில் தான் இந்த பிஸ்டன் மேலே போயிட்டு வரும்போது தான் இந்த பிஸ்டனுக்குள்ளே ஒரு அழுத்தம் க்ரியேட் ஆகி அந்த அழுத்தத்தினால இந்த இன்ஜின் வேலை செய்யுது. இந்த அழுத்தம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா, பெட்ரோலும் அது கூட காற்றும் சேர்ந்து ஒரு வால்வு வழியாக உள்ளே வரும். இந்த சிலிண்டருக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்டன் முழு அழுத்தத்தோட அந்த பெட்ரோலையும் காற்றையும் மேலே அழுத்தும். இது மாதிரி அழுத்தும் போது மேலே இருக்கக்கூடிய ஸ்பார்க் ப்ளக் மூலமாக கரண்ட் வந்து அந்த பெட்ரோலை எரிய வைக்கும். இது மாதிரி எரிய வைக்கும்போது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷன்னால் அந்த பிஸ்டன் திருப்பி கீழே தள்ளப்படும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று இன்னொரு வால்வு வழியாக வெளியே வந்துடும். இது மாதிரி தான் இந்த இன்ஜின் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது தான் இந்த இன்ஜின் வேலை செய்யும். இதே மாதிரி தான் டீசல் இன்ஜின்லேயும் நடக்குது. டீசல் இன்ஜினில் இதே மாதிரி தான் நடக்குது. ஆனால் இந்த டீசலோட அடர்த்தி அதிகன்றதுனால அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ப்ரெஷரோட அழுத்தமும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த டீசலை எரிய வைக்க முடியும். பெட்ரோலோட அடர்த்தி கம்மின்றதுனால கம்மியான அளவு அழுத்தம் இருந்தாலே அதை எரிய வைக்கிறது ஈஸி.
ஆனால் டீசலை எரிய வைக்கிறதுக்கு தேவையான அழுத்தத்தை எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த சிலிண்டரோட அளவும் அந்த பிஸ்டனோட அளவும் அதிகமாக இருக்கும். கம்பேர் டு பெட்ரோல் இன்ஜின்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டீசல் இன்ஜினோட சிலிண்டர் அண்டு பிஸ்டனோட அளவுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷரை அதிகமாக்கிறதுக்காக இந்த சிலிண்டரோட அளவையும் அதிகமாக்குவாங்க, அந்த பிஸ்டன் தரக்கூடிய அழுத்தத்தையும் அதிகமாக்குவாங்க. இது மாதிரி டீசல் இன்ஜினில் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டருக்குள்ளே அதிகப்படியான அழுத்தத்தில் இருக்கக்கூடிய காற்றின் மேலே ஃபியூயல் இன்ஜெக்டரை வச்சு டீசலை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதை ஃபயர் பண்ணும்போது அதிகப்படியான அழுத்தத்தில் அது திருப்பி எக்ஸ்ப்ளோர் ஆகும். இது மாதிரி ஆகும்போது தான் திருப்பி அந்த ப்ராசஸ் பெட்ரோல் இன்ஜினில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நடக்குது. அதிகப்படியான அழுத்தத்தில் எரிக்கப்படுறதுனால தான் டீசல் எரியுது, அதனால தான் இந்த இன்ஜின் வேலை செய்யுது. ஆனால் பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தோம் அப்படின்னா கம்மியான அழுத்தத்திலேயே இந்த பெட்ரோல் எரியக்கூடியதுன்றதுனால கம்மியான அழுத்தத்தில் அந்த இன்ஜின் வேலை செய்யுது. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஏன் இந்த ரெண்டும் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்றதை பற்றி இப்போ பார்த்தோம். ஆனால் இதில் மாற்றி மாற்றி பெட்ரோலையும் டீசலையும் மாற்றி மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷருன்றது ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால பெட்ரோல் போட வேண்டிய இன்ஜின்குள்ளே டீசலை போட்டோம் அப்படின்னா அந்த இன்ஜினில் தேவையான அழுத்தம் கிடைக்காம அந்த இன்ஜின் வேலை செய்யாமல் போயிடும். இது மாதிரி வேலை செய்யாமல் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினே பாழாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே டீசல் இன்ஜின்குள்ளே பெட்ரோலை போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்றதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பெட்ரோல் இன்ஜினில் இருக்க மாதிரி டீசல் இன்ஜினில் அழுத்தன்றது குறைவாக இருக்காது, அதிகமாக இருக்கும். டீசலுக்கு இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அழுத்தத்தில் நம்ம பெட்ரோலை போடும்போது அதில் இருக்கக்கூடிய அதிகமான அழுத்தம் அந்த பெட்ரோலை எரிக்கும்போது அது வெடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்ஜினே சுக்குநூறாக உடையறதுக்கு கூட இது வழிவகுக்கும். அதனால் பெட்ரோல் இன்ஜினில் பெட்ரோலை மட்டும்தான் போடணும், டீசல் இன்ஜினில் டீசலை மட்டும்தான் போடணுன்ட்டு இதனால தான் சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம வண்டியிலலாம் பார்த்தோன்னா கூட இந்த இடத்துல பெட்ரோலு டீசல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் ஏன் பெட்ரோல் இன்ஜினில் பெட்ரோலை மட்டும் போடணும், டீசல் இன்ஜினில் டீசலை மட்டும் போடணுன்றதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஹரி. இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியை அமைத்து வழங்கியவர்கள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நிகழ்ச்சியில் ஆசிரியராக கோபால், மாணவர்களாக ஏமா சங்கர் மற்றும் மோகன், நாளும் அறிவியல் நிகழ்ச்சியில் ஆர்ஜே ஹரிஹரன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்ஜே கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை.
உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே, அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே, சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு, அறிவியல் அறிந்திட அறிவியல் அறிந்திட ஸ்ருதியுடன் இணைந்திடு.